காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல். ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கின் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எச்சரிக்கை அறிவுறுத்தல். அடுத்தடுத்து இடம்பெற்ற கோர விபத்துகள், 2 இளைஞர்கள் உட்பட 6 பேர் பரிதாப பலி. மூதூரில் மர்மமான முறையில் பெண் உயிரிழப்பு, போலீசார் தீவிர விசாரணை. கழிவுகளால் நிரம்பும் கீரிமலை, புனித தன்மையை கெடுக்கும் செயலா என விசனம். களுவாஞ்சிக்குடியில் மோட்டார் சைக்கிள் திருடிய இளைஞன் கைது. இன்று நள்ளிரவு முதல் மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கலாம். இலங்கையில் ஆபத்தாக மாறும் நோய் நிலைமை, அதிகரிக்கும் உயிரிழப்பு. நாமல் ராஜபக்சவை தாக்க பாதாள குழுக்கள் மறைமுக திட்டம், நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த சதிவேலை. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டின் பல மாவட்டங்களுக்கு பலத்த காற்று தொடர்பான எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்றை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும், இரத்னபுரி, மொனராகலை, அம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் பலத்த காற்று வீசும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டில் மீது நிலவும் தீவிர தென்மேற்கு பருவப்பயிற்சி காலநிலை காரணமாக குறித்த பகுதிகளில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் பல பகுதிகளில் ஒரே நாளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 2 இளைஞர்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்துள்ளனர். திருக்கோவில் மற்றும் புறக்கோட்டை பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துகளில் பெண் ஒருவர் மற்றும் முச்சக்கர வண்டி சாரதி உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்துள்ளனர். சம்பவங்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகள் சம்பந்தப்பட்ட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலையில் 73 வயது மூதாட்டி மர்மமாக உயிரிழப்பு, கணவரிடம் போலீசார் தீவிர விசாரணை. வீட்டுக்குள் நுழைந்த மர்ம நபர்கள் தாக்கியதாக கணவர் வாக்குமூலம் அளித்துள்ள நிலையில் தடயவியல் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மூதூர் போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். கீரிமலை மாவட்டப்புறம் வரலாற்று பகுதிகளில் மீண்டும் கழிவுகள் கொட்டப்படுவதால் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. புனித தலங்கள், சுற்றுச்சூழல்கள், சுகாதாரம் மற்றும் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம் குறித்து மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அனுமதியின்றி கழிவுகள் கொட்டுவதை தடுத்து நிறுத்திய வழி வடக்கு பிரதேச சபை நிரந்தர தீர்வு கோரி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. களுவாஞ்சிக்குடியில் திருடப்பட்ட ரூபா 8.9 இலட்சம் மதிப்புள்ள மோட்டார் சைக்கிள் பானமையில் மீட்கப்பட்டது. இலக்கத்தகட்டை மாற்றி கதிர்காமம் நோக்கி சென்றதாக கூறப்படும் 25 வயது சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் களுவாஞ்சிக்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் மாதாந்த திருத்தம் அமலுக்கு வரவுள்ளது. உலக சந்தை விலை நிலவரம் காரணமாக இம்முறை குறிப்பிடத்தக்க விலை குறைப்பு வாய்ப்பு இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாத எரிபொருள் விலை குறையாது என்ற தகவலால் விலை உயருமோ என்ற அச்சம் மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரை 63,661 டெங்கு நோயாளர்களும் 61 உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கம்பஹா மற்றும் கொழும்பு மாவட்டங்களில் அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் மேல் மாகாணம் தொடர்ந்து அதிக பாதிப்புள்ள பிராந்தியமாக உள்ளது. டெங்கு பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் நாடு முழுவதும் 175 அதி அபாய வலயங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நாமல் ராஜபக்ச மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என கூறி வெளியாகியுள்ள புலனாய்வு தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரது பாதுகாப்பை உடனடியாக பலப்படுத்த வேண்டும், இல்லையெனில் நாட்டில் அரசியல் பதற்றம் உருவாகும் அபாயம் இருப்பதாக அந்த அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த தகவல் தொடர்பாக இலங்கை அதிகாரிகள் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலையும் வெளிப்படுத்தவில்லை. இத்துடன் இரவு நேர
செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.